ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் சாட்டர்டே தான் பார்த்தீங்கன்னா டிவிகேவோட விஜய் அண்ணா முதல் தடவை அவருடைய அரசியல் சுற்றுப்பயணத்தை திருச்சியிலேருந்து ஆரம்பித்தார். அண்ட் அதை பற்றின ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேள்விகளுக்கான ஆன்சருமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச டிவிகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விஜய் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த சுற்றுப்பயணத்தை பார்த்த விதத்தை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த சுற்றுப்பயணத்தை முதல்ல நான் பார்த்து பிரமித்தது அந்த ஒரு க்ரௌட் கேதரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்டையர் தமிழ்நாடே பார்த்திங்கன்னா ஸ்டன் ஆகிருப்பாங்கன்னு தான் என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா க்ரௌட் வந்து கேதர் ஆவாங்கன்னு தெரியும். பட் ஆனால் இந்த லெவலில் ஒரு ஹியூஜான ஒரு க்ரௌட் கேதரிங், அதாவது அவர் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்குனதுலேருந்து அந்த மரக்கடைன்ற இடத்துல போயிட்டு அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்த அடையிறதுக்கு மட்டுமே 5 hours ஆச்சு. அப்படின்னா அந்த வழி நெடுகாலையுமே அவரால் இன்ச்சு பை இன்ச்சாக தான் மூவ் ஆக முடிஞ்சதே ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம எல்லாருமே லைவாக பார்த்துருப்போம். இதில் யாருமே மறுக்கிறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. அன்றைக்கி எல்லா சேனலுமே ஃப்ரம் மார்னிங் டு நான் பார்த்திங்கன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் பெரம்பலூரில் அவர் பேசுவாருன்ற வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கேன்சல்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் போய் படுத்தேனே. அது வரைக்கும் லைவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டே இருந்தது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்டையர் எல்லா நியூஸ் சேனல்ஸுமே வந்து லைவ் கவரேஜ் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி ஃபுல் டே வந்து சரியான ஒரு வியூவர்ஷிப் இருந்திருக்கும். ஏன்னா எல்லா சேனல்ஸுக்கும் என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதை தான் கவனிச்சிருப்பாங்க. அண்ட் இது ஒரு மெயினான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் டிவிகேவை பொறுத்த வரைக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு வந்து மக்களை வந்து நேரில் சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. பனையூர் உள்ளே இருக்கிறாரு, யாராக இருந்தாலும் அவரை மீட் பண்ணுறதுக்கு அங்கே வர வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விதமான அவர் மேலே கருத்துலாம் இருந்தது. அண்ட் அதை உடைக்கிற விதமாகவும் அவர் வெளியில் வந்தால் என்ன நடக்குன்றதையும் அந்த க்ரௌடை பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எக்கச்சக்கமான நிபந்தனைகள்லாம் போட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 23 நிபந்தனைகள் போலீஸால் வந்து வைக்கப்பட்டது. ஆனால் அது எதையுமே ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த க்ரௌடை வந்து அது வந்து ஒரு அன்கண்ட்ரோலபிள் க்ரௌட், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு க்ரௌடு. அந்த ஒரு க்ரௌட் கேதரிங்கை பார்த்தோன்னா நான் வீட்டில் ஒரு விஷயம் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் நம்ம பேசி கேட்டிருப்போம். நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லாம் நான் சொல்ல வரேன். ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து எப்படி ஒரு க்ரௌட் வந்து தெரியுமா, அவரை மாதிரி ஒரு லீடர் வந்து இங்கே கிடையவே கிடையாது, அவருக்கு அப்புறம் யாருமே அப்படி வர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னுடைய இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் நான் பார்க்குறப்போ எனக்கு ஒரு செகண்ட் வந்து அந்த தாட்லாம் போயிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இப்படி தான் எம்ஜிஆருக்கு வந்து க்ரௌட் அந்த ஒரு டைமில் இருந்திருக்குமோ. ஏன்னா நம்ம அந்த டைமில் பிறந்தே இருக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவரை ஒரு ரிசம்பிளாக வச்சு பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. நான் வீட்லேயுமே கூப்பிட்டு இதை காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி வந்து நம்ம எம்ஜிஆரை பார்த்ததில்லை, பட் ஆனால் இங்கே பாரு விஜயண்ணாக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் கேதரிங், காசு கொடுக்காம தன்னெழுச்சியாக வந்த க்ரௌடை பாரு, எம்ஜிஆருக்குமே அந்த டைமில் அப்படி தான் வந்திருக்கும், அதான் நம்ம வீட்டிலாம் சொல்லுவாங்களா, அப்போலாம் நம்ம கேள்விப்படுவோமே அப்படின்ற மாதிரி வீட்லேயுமே சொல்லி அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணியிருந்தேன். உங்களுடைய இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும், எவ்வளவு பெரிய வருமானத்தையும், எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க. 10:30க்கு அந்த மரக்கடையில் போயிட்டு பேசணுன்றது. ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு ஆயிடுச்சு ஏர்போர்ட்லேருந்து. அண்ட் இந்த ஏர்போர்ட்லேருந்து அவர் வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த குட்டி ஒரு க்யூட்டான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, ஒரு வேல் கம்பை வாங்கிக்கிறதாகட்டும், அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் வாங்கிக்கிறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் அவர் அந்த வழியில் பண்ணுறப்போ ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்தது. அண்ட் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா. அண்ட் அவர் ஒன்ஸ் அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா மத்தியானம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்ட் டைம் எனக்கு தெரியல. ரீச் ஆகிட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பாயிண்டெல்லாம் பேசினார் பயங்கரமாக. ஆனால் அது யாருக்குமே லைவில் சுத்தமாக எந்த சேனல்லையுமே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் பேசின விஷயங்கள் வந்து நல்ல ரீச் இருந்திருக்கலாம். அப்படி அந்த ஒரு ஸ்பீச் அமையாமல் போயிடுச்சு. பட் ஓகே, இதுதான் ஏர்லியர் ஸ்டேஜ். ஏன்னா இன்னும் டிசம்பர் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல வேலையாக ஒரு முதல் இதிலே இதுவானாலும் அதை அப்கமிங் வரக்கூடிய சாட்டர்டேஸில் கண்டிப்பாக அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக அவர் போக வேண்டிய இடமான அரியலூர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இங்கேயே 5 hours டிலே, இங்கிருந்து அரியலூர் போகணும். ஸோ அங்கேயுமே டிலே ஆகி தான் போச்சு. ஓகேங்களா? இந்த க்ரௌடை பற்றின நிறைய விதமான கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பின்னாடி ஒன் பை ஒன்னாக தாவேக்கா பற்றி வைக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நான் பின்னாடி ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அரியலூர் அவர் போகிறாரு. அங்கேயுமே உங்களுக்கு தெரியும் லேட் நைட்டு அது வரைக்கும் லைவ் போயிட்டே இருக்குது. அப்பப்போ வந்து கிளாஸ் மூலிமா வந்து இது பண்ணுறாரு. எக்ஸாக்ட் டைம் எனக்கு தெரியல. ஸோ லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவர் அரியலூரோட ஸ்பீச்சில் நல்ல வேலையாக ஆடியோ வந்து கிளியராக இருந்தது. அண்ட் எல்லா விதமான பாயிண்ட்ஸுமே பக்காவாக வந்து கவர் பண்ணியிருந்தார். என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாங்க, ஆனால் எதெல்லாம் வந்து நிறைவேற்றப்படவே இல்லைன்றது, அண்ட் நாங்கள் வந்தால் என்ன பண்ணுன்றதையும் அழகாக சொல்லியிருந்தார். என்னடா இவன் வந்ததுலேருந்து கேள்வியாக கேட்குறான், இவன் வந்தால் என்ன செய்வான்னு கேட்குறீங்க அதானே? அதை செய்வோம் இதை செய்வோம்னு இந்த பொய்யான வாக்குறுதிகள்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ, எது உண்மையோ அதை மட்டும்தான் கொடுப்போம். ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அண்ட் அதில் ஒரு விஷயம் நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்தால் என்ன பண்ணுன்றதை கிளியராக அவர் சொல்லலை. என்னென்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாமே வந்து நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருக்கும் அண்ட் உண்மையானதாக இருக்குன்ற மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு, அது நம்மளுடைய அறிக்கை வெளியிட்டப்போ கண்டிப்பாக அது என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதை அதில் கிளியராக சொல்லுவோன்ற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருந்தார். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் பெரம்பலூர் போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் நைட்டு 1 மணின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்குமே நான் முடிச்சுட்டு லைவில் தான் பார்த்துட்டு இருந்தேன். சுத்தமாக இன்ச்சாக தான் நவரவே ஆரம்பிச்சது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி இங்கே திருச்சியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரௌட் வந்து மூவே ஆகலை. அந்த அவர் ஸ்பீச் கொடுக்கக்கூடிய இடத்துல அப்படியே நின்றுருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours கிட்ட. ஸோ அதே மாதிரி தான் அரியலூர்லேயும் அங்கே பெரம்பலூர்லேயும் அதே மாதிரி தான். நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஜய் அண்ணாவோட வெறித்தனமான ஃபேனாக இருந்தாலுமே இப்படி ஒரு க்ரௌடை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலன்றது தான் உண்மை. க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்னென்னா எப்படி இருந்தாலும் விஜய் அண்ணா வந்து இப்போ அவர் இருக்கிற பொசிஷனுக்கு, அவர் இருக்கிற பீக் கரியருக்கு கண்டிப்பாக க்ரௌட் இருக்குன்றது தெரியும். பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் வந்து எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவே இந்த ஒரு க்ரௌடை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஒரு கருத்து. அண்ட் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ என்ன மாதிரியான தாட்ஸ் உங்கள் மைண்டில் வந்துட்டு போச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இதை யாருமே வந்து மாற்றி சொல்கிறதுக்கோ எதுக்கோ வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா நியூஸ் சேனலும், ஒரு சேனல் விடாமல் எல்லா நியூஸ் சேனல்லையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லைவ் போயிட்டு இருந்தது. மார்னிங்கில் ஆரம்பித்து நைட்டு ஒரு பெரம்பலூரில் போயிட்டு அந்த கேன்சல்னு சொல்கிற வரைக்குமே வந்து லைவ் எல்லாத்துலேயுமே டெலிகாஸ்ட் ஆகிருந்தது. ஸோ என்டையர் தமிழ்நாடே பார்த்துருப்பாங்க. அப்படின்றப்போ இதில் யாரும் வந்து உண்மையை வந்து மாற்றி சொல்கிறதுக்கோ இல்லை மறுக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் பெரம்பலூரில் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரால் பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வண்டியால் நவரவே முடியல. அந்த இடத்துக்கு அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடத்துக்கு போகவே முடியல. டைமுமே ஓவர் ஆகிடுச்சு. அதனால் அந்த டைம் பெரம்பலூரில் ஸ்பீச் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே அஃபிஷியலாக அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக நான் மீட் பண்ண வரேன்ற மாதிரி. அண்ட் இப்போவுமே கரண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்கமிங் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை இந்த 3 மாவட்டத்துக்கும் அவர் வந்து பேசுகிறதா இருந்தது. அதாவது லாஸ்ட் வீக்கெண்ட் நடந்த சாட்டர்டேயில் இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் இருந்ததுனால 3 மாவட்டத்தை கவர் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டுன்றதுனால கரண்ட்டாக இப்போ வந்து லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாகை அண்ட் தென் வந்து திருவாரூர் இந்த 2 மாவட்டம் மட்டும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதான் பர்ஃபெக்டும் கூட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஷுவராக அங்கேயுமே வந்து க்ரௌட் வந்து ஹியூஜ் நம்பர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இப்போது நம்ம என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவர் இதில் ஒரு விஷயம் சூப்பராக சொல்லியிருந்தார். அரியலூரில் பேசினதில் நிறைய பேர் வந்து அவர் மேலே என்ன சொன்னாங்கன்னா, நிறைய காசுக்காக அரசியலுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அங்கேயே அவர் வந்து கிளியராக உடச்சிட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்காத காசுக்காகலாம் அரசியல் வந்து தான் ஆகணுமா என்ன? எனக்குமே இதில் வந்து
ப்ராப்பரான ஒரு உண்மை இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அந்த காசை காப்பாற்ற வேண்டிய நீட் எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் இப்போ கரியரோட பீக்கில் இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபெக்டான டைமில் அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கார். இல்லைன்னு வைங்களேன், பீக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருந்தாருன்னா அந்த மார்க்கெட்லாம் போனதுக்கப்புறம் வந்திருப்பாருன்ற டாக் வந்து இந்த ஒரு பணத்தை காப்பாற்றுறதுக்காக வராருன்ற மாதிரி டாக் வந்துருக்கு. இப்போ ஒரு பீக்கில் விட்டு வந்ததுனால இந்த மாதிரி அரசியலுக்கு வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் தான் அவர் காசை காப்பாற்றணுன்ற எந்த ஒரு நீடுமே அவருக்கு இப்போ இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மினிமம் 150 to 200 crores சேலரி வாங்குகிற ஒரு பர்சன். ஸோ அழகாக ஜம்முன்னு வீட்டிலே இருந்துட்டு ஒரு மூவி நடிச்சுட்டு வருஷத்துக்கு காசு வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் அதை தாண்டி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அவர் வந்திருக்காருன்றது அங்கே கிளியராக சொல்லியிருப்பார். காசு நான் பார்க்காத காசுங்க, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேசினதில். ஓகேங்களா, என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. தாவேகா மேலே வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம இப்போது எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா, வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு, சாட்டர்டே மட்டும்தான் போகிறாருன்றது. இந்த சாட்டர்டே கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த ஒரு சாட்டர்டே ஃபஸ்ட் டைம் போனதுக்கே திருச்சியோட ஊரே ஸ்தம்பித்து போச்சு. அப்படி இருக்கிறப்போ இதை நம்ம மற்ற நாளில் வச்சு இருந்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ், ஒர்க் போகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக க்ரியேட் பண்ணியிருக்கும். இப்போவுமே ஒரு சிலருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். பட் அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொல்லக்கூடிய பாயிண்ட்டு. ஸோ அதனால் ஒரு சாட்டர்டே சூஸ் பண்ணது ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேவா, ஒரு வேலிட் பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறோன்றவங்க நீங்கள் தேர்ஸ்டே சூஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை ஃப்ரைடே சூஸ் பண்ணியிருந்தாலும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அவர் போவாரான்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா சொல்லணுன்றவன் எப்படி இருந்தாலும் சொல்ல தான் போகிறான். ஸோ அவங்கள பற்றி நம்ம பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேவா, ஸோ சாட்டர்டேக்கான வேலிட் ரீசன் மெயினாக இது தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஆரம்பித்தாங்கன்னா டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு சுற்றுப்பயணம் போகுது. அன்ஃபார்ச்சுனேட்டாக 3 மாவட்டம் கவர் பண்ண முடியல, 2 மாவட்டம் தான். அதுக்கப்புறமும் தாண்டி போகிறதுக்கு, ஏன்னா அந்த ரிமைனிங் இருக்கிற மாவட்டம் எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் தான் ஒரு பிளான் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அது ஒன்று. இன்னொன்று, ஜானில் உங்களுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்போவுமே இதை டாக் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. அதுக்கு அடுத்து தான் இன்னொரு மாநாடு, அப்படியே எலெக்ஷன்றப்போ உங்களுக்கு இப்போ ஆரம்பித்து எலெக்ஷன் வரைக்கும் என்டையராக பார்த்தீங்கன்னா பேச போகிறது, இந்த என்டையர் நம்ம தமிழ்நாடே ஃபுல்லாக பேச போகிறது மெயினாக ஹைலைட்டாக எதுன்னு கேட்டிங்கன்னா விஜய் இந்த ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டாக இருக்க போகுது. டிவிகே பற்றின நியூஸ் மட்டும்தான் இருக்க போகுது. இப்போ இந்த சாட்டர்டே பண்ணாங்க இல்லைங்களா, அதை ஒரு 3 நாளுக்கு நியூஸ் ஆகும். அடுத்த ஒரு 3 நாளைக்கு பார்த்திங்கன்னா அவர் அங்கே என்ன பேச போகிறாரு, அது எப்படி எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் அட்ரஸ் பண்ண போகிறாரு, அங்கே எப்படி க்ரௌட் கண்ட்ரோல் இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு 3 days ஃபுல்லாக அதை பேசுவாங்க. ஸோ இந்த சாட்டர்டேலேருந்து அந்த சாட்டர்டே வரைக்கும் ஆல்ரெடி முடிஞ்ச சாட்டர்டேக்கான விஷயங்களும் வரப்போகிற சாட்டர்டே பேசுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஆல்ரெடி முடிஞ்ச சாட்டர்டேவும் வரப்போகிற சாட்டர்டே. ஸோ என்டையராகவே இப்போ இங்கே ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வரைக்கும் டிவிகே விஜயண்ணா இது மட்டும்தான் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் வந்து இதில் சூப்பரான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பீப்புள் கிட்ட அவரை பற்றின டாக் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய க்ரௌட் கேதர் ஆகிறதுலாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா நம்ம இப்போ டிவியில் பார்க்குறப்பவே ஒரு நம்மளுடைய மக்கள் எல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல, பரவாயில்ல உண்மையாகவே வந்து இவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு புல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமே. இந்த மாதிரியான ஒரு க்ரௌட் வந்து நம்ம எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம நிறைய பேர் என்டையராக நம்ம சொல்லணும் இல்லை, அதை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்படி ஒரு மாஸ் கேதரிங் இருக்கே, ஒரு பீப்புள் லீடராக மாறிட்டு வராரு அப்படின்ட்டு எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும். ஸோ இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதம் இருக்குல்ல, அது மக்களோட மைண்டை வந்து மாற்றுறதுக்கு எக்கச்சக்கமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே ஆரம்பித்து எலெக்ஷன் வரைக்குமே அவரை பற்றின பேச்சு தான் மெயினாக ஹைலைட்டாக இருக்க போகுதுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. ஓகேங்களா, இந்த ஒரு க்ரௌட் யார் வந்தாலும் வருமே,
ரஜினி சார் வந்தாலும் வரும், அஜித் சார் வந்தாலும் வரும், ஏன் நயன்தாரா வந்தால் கூட இந்த க்ரௌட் வந்து வருமே. இது உண்மையாகவே அந்த க்ரௌடை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்ட பீதியில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் அவங்க சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நீங்கள் அரியலூரில் நின்னதெல்லாம் வந்து 5 மணி நேரம் நின்றுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு மூமெண்ட் கூட இல்லாமல் 5 மணி நேரம் அந்த மனுஷனை பார்க்கறதுக்காக. அதே மாதிரி தான் அரியலூர் ஆகட்டும், அண்ட் தென் உங்களுக்கு பெரம்பலூரில் நைட்டு 1 மணி அது வரைக்கும் க்ரௌட் கலையவே இல்லை. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் வந்து, ஏன்னா அவங்க எப்படியும் மற்ற ஆக்டர்ஸ்லாம் வரப்போகிறதுனால இப்போ அவங்கள பற்றி எடுத்து இந்த மாதிரி பேசுகிறது, ஓகேங்களா. ஸோ இது வந்து வேலிடே இல்லாத பாயிண்ட்டு. நம்ம அதை பற்றி ஆர்கியூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களும் யாரும் இங்கே என்ட்ராக போகிறதில்ல. ஸோ ஒரு விஷயம் நடக்கவே போகாததை எடுத்துகிட்டு வந்து நம்ம பேசுகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஓகேங்களா. அதனால் அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். இங்கே கூடின க்ரௌட் வந்து மாஸ் கேதரிங் தான். அண்ட் பீப்புள் எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரியான ஒரு க்ரௌடு இதுன்ட்டு. ஸோ அதனால் அதை யாரும் வந்து திரும்ப விலக்கி சொல்ல வேண்டிய நீடு இல்லை, ஓகேங்களா. டிவிகேல இருக்கிறவங்களுக்கு கொள்கையே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரசிகர் கூட்டம். மக்கள் யார் யாருக்கெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ, நம்பிக்கை தர விதமாக அவர் நடந்துக்கிறாரோ அது வரைக்கும் மக்கள் அவங்களுக்கு ஆதரவு தர போகிறாங்க, இல்லைன்னா தரப்போகிறதில்ல. அவ்வளோதான். இதில் என்னவோ வந்து உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்ட்டு இதுக்காகவே நம்ம டிவிகேயோட கொள்கையை பற்றி ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. டிவிகேல இருக்கிறவங்களுக்கு அரசியலே தெரியாது. எப்படி டிவிகேல இருக்கிறவங்களுக்கு அரசியலே தெரியாது? சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிற அரசியல், என்னோட புரிதல் என்னன்னு நான் சொல்கிறேன். உட்காந்து எல்லா புக்கையும் படிச்சுட்டு என்னென்னத்தையோ படிச்சுட்டு அதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்ன, ஏன் ஏரியாவில் தண்ணி வரல, ஏன் ஏரியாவில் ரோடு ப்ராப்பராக இல்லை, ஏன் ஏரியாவில் லைட்டு ப்ராப்பராக எரியல, மழை காலத்தில் என் ஏரியாவில் தண்ணி வடியல, ஓகேவா. இவ்வளோ தான் அரசியல். இதை தாண்டி நம்ம என்னவோ வந்து பெரிய அப்படியே அந்த ஒரு என்னவோ அப்படியேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அரசியலை பற்றி. அரசியல்லாம் தெரியுமா, அரசியல் எவ்வளோ பெரிய இது தெரியுமா, ஒன்றுமே இல்லை. இதாங்க அரசியல், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு புரிதல் பேசிக்காக வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதையெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சது இந்த வீடியோவில். வீடியோ உங்களுக்கு பார்க்குறப்போ என்னெல்லாம் தோணுதுன்றதை தாராளமாக உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கீழே சொல்லுங்கள். நானுமே அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாததையும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டிவிகேன்ற கட்சி ஆரம்பித்து அரௌண்ட் ஒரு 1.5 to 2 இயர்ஸ் தான் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள எல்லோரும் அரசியல் தெரியாது, அவனுக்கு வந்து கொள்கைனா என்னன்னு தெரியாது, அதெல்லாம் டிவிக்கே வந்ததுக்கப்புறம்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடியே ஒரு எலெக்ஷன் இல்லை நிறைய எலெக்ஷன்ஸில் அவன் வந்து ஓட்டு போட்டிருப்பான். அப்போல்லாம் உங்களுக்கு இந்த கேள்வி ஏன் கேட்க முடியல? அப்போல்லாம் உங்களால் இந்த கேள்வி கேட்டிருக்க முடியுமா? ஏன் கேட்கல? ஏன்னா அப்போ டிவிக்கேன்ற ஒரு கட்சி இல்லை. இப்போ டிவிகே கட்சி வந்த உடனே இந்த சும்மா சொல்ல வேண்டியது ரசிகர் கூட்டம், கொள்கை இல்லை, அரசியல் தெரியுமா அப்படின்ட்டு. ஏன் அப்போயும் வாங்க அப்படி தானே இருந்தான். அப்போ நீங்கள் அப்போவே அவனையே அரசியல் படுத்தலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும்னா பேசிகிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் உங்களுடைய தாட்ஸ் இந்த வீடியோவை பற்றி எது இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கம்மிங் சாட்டர்டே நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கின்றது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.